ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பெரியவா எவ்வளவோ பரிகாரம்லாம் சொல்லியிருக்கா. ஆரோக்கியத்துக்கு ஒன்று சொல்லியிருக்கா, ஒரு ஸ்லோகம், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். கோடி கோடியாக கடன் வச்சிருந்தாலும் நம்ம நல்ல நேரம் பார்த்து, நல்ல ஹோரை பார்த்து, திதி பார்த்து, நட்சத்திரம் பார்த்து நம்ம ஆரம்பிப்போம் எந்த ஒரு செயலுமே. அதுவும் கோடி கோடியாக நம்ம கடன் கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு நேரம் பார்ப்போம். அந்த மாதிரி நேரம் பார்த்து எல்லாம் செஞ்சாக்க அதுக்கெல்லாம் ஸ்ரீ பெரியவா சொல்லிருக்கிற பரிகாரம் நிறையா. அந்த மாதிரி ஒரு பக்தர் ஸ்ரீ பெரியவா கிட்ட அனுகிரகத்துக்காக வந்து நிற்கிறார். இப்போவோ நமக்கு வெயில் காலம் சுட்டு இருக்கிறது. இப்போவே பொதுவாக வெயில் காலம்னா நீர்மோர் பானகம், தண்ணி பந்தல், இதெல்லாம் ரொம்ப விசேஷம். மோர் கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஒரு எளிய பரிகாரம் தான் சொல்றா ஸ்ரீ பெரியவா அந்த பக்தருக்கு. இதை நீங்களும் கேட்டு பாருங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். பெரியவா கிட்ட பக்தர் ஒருத்தர் தினம் வந்து தரிசனம் கொடுக்கிறார், தரிசனம் பார்க்கிறார், மனசுக்குள்ளார எல்லா குறையையும் சொல்லிக்கிறா. பெரியவா முன்னாடி தீர்த்த பிரசாதம், குங்கும பிரசாதம் வாங்கிக்கும் போதெல்லாம் ஒரு முறையும். ஆனால் அந்த குறைய வந்து சொல்லாமையே ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு இது பண்ணிட்டு கிளம்பிடுறார். இதே மாதிரி 3 நாள் தொடர்ந்து வரார். 4வது நாள் திரும்ப வரும்போது ஸ்ரீ பெரியவா தன்னோட அணுக்க தொண்டர்கிட்ட கூப்பிட்டு அவர் போறார், என்னமோ சொல்ல வரார். ஆனால் அதை என்கிட்ட சொல்லாமல் திரும்ப போயிடுறார். அது ஏன் என்னன்னு எனக்கு கேட்டு சொல்லு, அவரை பிடிச்சி இழுத்துண்டு வா அப்படின்னு சொல்லிட்டா. இந்த மாதிரி ஒருத்தருக்கு தான் ஒரு சில அதிர்ஷ்டம் தொடர்ந்து போகும். அது அதிர்ஷ்டம் தொடர்ந்து போகிறது அவரை தேடி. பெரியவா உங்களை கூப்பிடுறா, நீங்கள் எதுக்காக வந்தேல் என்னன்னு கேட்க சொல்கிறா பெரியவா. உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான யோகமான நாள் அப்படின்னு அவர் அணுக தொண்டர் சொல்கிறார். இவரோ வந்தவரோ பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறார், எங்கள் குடும்பம் பரம்பரையே அள்ளி 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 கொடுத்த பரம்பரை. இன்னைக்கு கிள்ளி கொடுக்க கூட எதுவுமே இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறோம். ஜீவனத்துக்கே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா. அதனால தான் உங்ககிட்ட வந்து மனக்குறையை சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகிறேன் தினம். இன்னைக்கு நீங்களே என்கிட்ட கேட்டுட்டேல் அப்படின்னு இன்னொரு தடவை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி வாயை பொத்திண்டு நிற்கிறாரு பெரியவா கிட்ட. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நீ பண்ணுறியோ அப்படின்னு கேட்டுக்கிறார். உங்கள் ஆத்துல ஒரு நல்ல கிணறு, பெரிய கிணறு இருக்குது, அது நிறையா தண்ணி இருக்குது, அதுவும் எனக்கு தெரியும், ரைட்டா? இருக்கா அப்படின்னு கேட்குறா. இருக்கு பெரியவா. அது ரொம்ப கல்கண்டு மாதிரி இளநீ தண்ணி மாதிரி நன்னா இனிக்கும் பெரியவா அப்படின்னு சொல்கிறார் அவர். சரி, அப்போ நீ செய்ய. இப்போவோ கோடைகாலம், ஆடி மாதம், அதனால எல்லாரும் கோயிலுக்கு போகிற பேர் வர பேர் நிறையா போயின்னு இருப்பா ஜனங்கள். நீ வழிநடுக தண்ணீர் பந்தல் வை, போகிறவாளுக்கெல்லாம் தண்ணீர் பந்தல் வை. நீ அந்த தண்ணி பந்தல் வைக்கும்போது அந்த பானையில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நீ நாமா சொல்லிண்டு அந்த பானையை தண்ணி ரொப்பணும். தீர 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 ரொப்பு, உனக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும், நம்பி செய் அப்படின்னு சொல்றா பெரியவா. அங்க இருக்கிறவா எல்லாம் பெரியவா இவ ஆத்துல கிணறு இருக்கா, தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்கும் போதே எல்லாருக்கும் ஒரு வியப்பா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பெரியவா கேட்கிறாளே கேள்வி அப்படின்னு. எல்லாம் பொறுமையா கடைசி வரைக்கும் அதை கேட்டு பயனடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பெரியவா திருவாக்கால வருது, போன அன்பருக்கு கூப்பிட்டு அனுகிரகம் கிடைக்கிறது. அதை நாம் குறைச்சி எடை போடலாமோ? தப்பு இல்லையா? நாமளும் ஒரு பதிவும் நாம் போடுறோம், சின்னது தான். அதை நாம் செஞ்சால் எவ்வளவு பெரிய பலன். இது உங்களுக்கே தெரியாத ஒரு மிகப்பெரிய பலன் நமக்கு. அவர் எளிமையான பலன் தான் எல்லாருக்கும் செய்யக்கூடியது தான். அந்த மாதிரி தான் சொல்கிறார். ஏழையோ பணக்காரனோ ஜாதியோ மதமோ பேதமே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். அத மாதிரி பெரியவா எளிமையா சொல்லிட்டா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு
சொல்லிக்கிண்டே தண்ணி பானையை ரொப்ப வரவாளுக்கெல்லாம் தீர்த்தத்தை கொடு, அவளும் தாகசாந்தி அடைவா, எல்லாரும் மனமும் வந்து பாராட்டுவா, மகிழ்ந்து போவா. அந்த வறட்சி காலத்துல அவ்வளவு உயிர் கொடுக்கறது மாதிரி ஆயிடும். அதனால நீ இதை செய்ய, உனக்கு காலப்போக்கில் பதில் கிடைக்கும் அப்படின்னு விடுறான். பெரியவா அப்படி சொல்லிட்டா, உத்தரவாயிடுத்த, செய்யாம இருப்பாரோ அவரு? அந்த அன்பர் எல்லா இடத்துலையும் தெரு முழுக்க அவர் காலனி இடம் முழுக்க சொய்கிறார், தண்ணீர் பந்தல் வைக்கிறார். நான் இது சொல்றதெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பவும் எல்லாரும் பண்றா. நம்பிக்கையா யார் பண்றாலோ அவ மூலமா நீங்களும் உங்களுடைய பொருளாதார செலவை உத்தேசம் பண்ணி ஒரு சிறு தொகையை இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு நிச்சயமான அனுகூலமான பலன் உண்டு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்பிக்கையோடு செய்யுங்கோ, எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது நினச்சா நல்லது நடக்கும்னு சொல்கிறோம். அவர் அதே மாதிரி செய்கிறார். திடீர்னு அவரோட பூர்வீக கிராமத்திலேருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி உன்னோட தாத்தா பேரில் இருக்கிற ஒரு நிலம், அதை விற்றா உனக்கு கோடி கோடியாக வரும், உன்னுடைய பொருளாதார சர்க்கிள் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது இவருக்கு. உடனே போய் அந்த பெரியவாக்கிட்டையும் விஷயத்த சொல்லிவிட்டு அதை போய் விற்று கையில் காசை வாங்கி கடனை அடைச்சு அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் மாறுது இவருக்கு. இதுதான் பெரியவா அனுகிரகங்கிறது. தேடி வந்து கொடுக்குறா பாரு இந்த அன்பருக்கு. அவர் எப்பேற்பட்ட பாக்கியம் புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு அபூர்வமான அனுகூலமான பக்தியான உணர்வு பூர்வமான அனுகூலம் நமக்கு கிடைக்கும். இவரும் அலட்சியம் பண்ணாம அதை ஸ்ரத்தையா செஞ்சார். அது ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் போற போக்கில் நீ அங்க கோயில்ல தீபம் போடு, இங்க விளக்கு ஏற்றி இவாளுக்கு 2 பேருக்கு சாதம் வாங்கி கொடு, சாப்பாடு போடு, எல்லாரும் எல்லாம் சொல்றா. செய்யற பேர் ரொம்ப கம்மி. சொல்லிட்டோமே அவ செய்ய சொல்றாளே அப்படின்னு செய்யற பேர் தான் நிறைய. அதை இஷ்டப்பட்டு அழகா சந்தோஷமா செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு கை மேல பலன் நிச்சயம் உண்டு. இந்த நீர்மோர் பானகம் இப்போ நமக்கு ஸ்ரீராம நவமி வருது. நேற்றுக்கு ராமநாம மகிமையை பற்றி சொன்னேன். அவள் ராமநாமா எத்தனை சொன்னாலும் அதில் தன்னோட பங்கு என்ன இருக்கோ அதை தானமாக கொடுத்து அவளோட கஷ்டத்தை நிவர்த்திக்கிறா. அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ ட்ரஸ்டிங் மட்டும்தான் இந்த ஜென்மால. அந்த ட்ரஸ்ட் பணத்திலேருந்து கொஞ்சத்தை எடுத்து செலவு பண்ணி இந்த மாதிரி புண்ணிய பலன் சேர்த்துக்கிறது. இந்த புண்ணிய பலன் மட்டும்தான் உன் கூட வரும். எப்போ மேலே கடைசி யாத்திரை நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த யாத்திரை போது அதுதான் வரும். காசோ பணமோ இடமோ வீடோ நிலமோ பொண்ணோ பொருளோ பையனோ பொண்ணோ யாரும் கிடையாது. அதனால் இதை நனவில் வச்சுட்டு நமக்கு எந்த புண்ணியம் நம்ம கூட வருமோ அதை நிறையா சேர்த்து நம்ம புண்ணிய அக்கௌண்ட்டை ரொப்பிக்கிண்டு அடுத்த ஜென்மா கூடாது எல்லாம் இந்த ஜென்மாவில் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஹரிநாம ஸ்மரணை, நாம ஸ்மரணை, சிவாய நமச்சிவாய ஸ்மரணையை பண்ணிண்டே நாமளும் இந்த ஜென்மாவை கடத்தினா நமக்கு எல்லாமே அனுகூலம் தான். இந்த பதிவு அந்த அன்பருக்கு கிடைச்ச மாதிரி பொக்கிஷம் நமக்கும் அனுகிரகம் ஆயிருக்கு. எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இது சரியா போயிடும். இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாரும் பயனடையணும், எல்லாருக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.